வென்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். ஆதியாக்கு நான் காரக்கொழுக்கட்டையும் பீனட் சட்னியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அவனுக்கு லஞ்சுக்கு. பட் பீனட் சட்னி தான் அரைக்கிறோமே, ஒரு தோசையை செஞ்சுட்டா பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடும்னு சொல்லி அதுக்கும் பிளான் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அரைச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல, அதுக்கு ரொம்ப பசி போல் இருக்குது. சரி அதுக்கு ஒரு தோசையை செஞ்சு அமுச்சிடுவோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தோசையை சுட்டு அவளுக்கு ஒன்று கொடுத்து அமுச்சாச்சு. எங்கள் வீட்டில் யார் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்களோ இல்லையோ அந்த காக்கா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க உங்கள் வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லா க்ரெடிட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தான் போகும். ஏன்னா நான் என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எந்த டைமுக்கு சாப்பிட்ணும், என் ஒர்க் அவுட் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால எல்லா க்ரெடிட்டும் அவங்களுக்கு தான். உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் டயட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வேலை முடிஞ்சதுனால நானும் சேர்ந்தே சாப்பிட்டேன். ஏன் வெட்னஸ்டே மார்னிங் இப்படி தான் போச்சு, உங்கள் வெட்னஸ்டே மார்னிங் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.